பிஸ்மில்லா வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா ரசூலில்லா. அன்பிக்கினிய சகோதரர்கள், அல்லாஹ்வின் அடியார்களே, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எங்களது பொருளாதாரத்திலிருந்து சதக்கா செய்வதை பற்றி சொல்கின்ற பொழுது, சதக்கா செய்வனுடைய பொருளாதாரம் குறைவடையாது என்று சொல்கிறார்கள். அன்புக்குரியவர்களே, இந்த செய்தியை நாங்கள் கேட்கின்ற பொழுது, பொதுவாக சதக்கா செய்யாமல் மக்கள் உலோபித்தனம் காட்டுவதற்கான காரணம் என்று சொன்னால், எங்களோட பொருளாதாரம் குறைஞ்சிடும். எங்கள்கிட்ட ஒரு 10,000 ரூபாய்க்குதுன்னு சொன்னால் அதில் ஒரு 500 ரூபாய் நாங்கள் சதக்கா செஞ்சுட்டா 9,500 ரூபாய் ஆகிடும் அப்படின்னு குறையும் என்று நாங்கள் நினைக்கிறோம். ஆனால் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி சொல்றாங்க மா நகஸ சதகத்துன் மிம்மால், அதாவது ஒரு மனிதனுடைய பொருளாதாரத்தில் அதாவது சதக்கா செய்வது அவனுடைய பொருளாதாரத்தை குறைக்காது. வமா ஜாதல்லாஹு அப்தன் பி அஃவின் இல்லா இஸ்ஸா, அதே நேரம் ஒரு மனிதன் அல்லாஹ்வுக்காக வேண்டி மன்னித்து விடுகின்றான் சொன்னால் அவனை அல்லாஹ் கண்ணியப்படுத்துகின்றான். அதே போன்று வமா தவாதா அஹதுன் லில்லாஹி இல்லா ரஃபஹுல்லாஹ், அதே நேரம் யார் அல்லாஹ்வுக்காக வேண்டி பணிந்து போகின்றானோ அவனை அல்லாஹு தஆலா உயர்த்துகின்றான் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் முஸ்லிமில் 2588 இலக்கத்தில் பதிவு செய்யப்பட்ட செய்தியிலே சொல்கிறார்கள். இதே போன்று அல்லாஹு தஆலா சூரத்து சபாயிலே சொல்லி காட்டுகின்ற பொழுது, வமா அன்ஃபக்தும் மின் ஷைஇன் ஃபஹுவ யுஹ்லிஃபுஹு, நீங்கள் செலவழிக்க கூடியதை அல்லாஹு தஆலா உங்களுக்கு பின்னால தருவான், அதை மாற்றீடாக அல்லாஹ் தருவான், அதை என்ன செய்ய மாட்டான், அப்படி இல்லாமலாக்கி விட மாட்டான் என்று அல்லாஹு தஆலா தெளிவாக சொல்கின்றான். அன்புக்குரியவர்களே, தொடர்ந்து அந்த வசனத்தில் கடைசியில் சொல்லும்போது வஹுவ கைருர் ராஸிகீன், அவன்தான் உணவளிப்பவர்களில், அதாவது வாழ்வாதாரம் வழங்குவோர்கள் மிகச்சிறந்தவனாக நான் இருக்கிறான் அல்லாஹு தஆலா. பிஸ்மில்லாஹி வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா ரசூலில்லா. அன்பிக்கினிய சகோதரர்கள், அல்லாஹ்வின் அடியார்களே, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எங்களது பொருளாதாரத்திலிருந்து சதக்கா செய்வதை பற்றி சொல்கின்ற பொழுது, சதக்கா செய்வனுடைய பொருளாதாரம் குறைவடையாது என்று சொல்கிறார்கள். அன்புக்குரியவர்களே, இந்த செய்தியை நாங்கள் கேட்கின்ற பொழுது, பொதுவாக சதக்கா செய்யாமல் மக்கள் உலோபித்தனம் காட்டுவதற்கான காரணம் என்று சொன்னால், எங்களோட பொருளாதாரம் குறைஞ்சிடும். எங்கள்கிட்ட ஒரு 10,000 ரூபாய்க்குதுன்னு சொன்னால் அதில் ஒரு 500 ரூபாய் நாங்கள் சதக்கா செஞ்சுட்டா 9,500 ரூபாய் ஆகிடும் அப்படின்னு குறையும் என்று நாங்கள் நினைக்கிறோம். ஆனால் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி சொல்றாங்க மா நகஸ சதகத்துன் மிம்மால், அதாவது ஒரு மனிதனுடைய பொருளாதாரத்தில் அதாவது சதக்கா செய்வது அவனுடைய பொருளாதாரத்தை குறைக்காது. வமா ஜாதல்லாஹு அப்தன் பி அஃவின் இல்லா இஸ்ஸா, அதே நேரம் ஒரு மனிதன் அல்லாஹ்வுக்காக வேண்டி மன்னித்து விடுகின்றான் சொன்னால் அவனை அல்லாஹ் கண்ணியப்படுத்துகின்றான். அதே போன்று வமா தவாதா அஹதுன் லில்லாஹி இல்லா ரஃபஹுல்லாஹ், அதே நேரம் யார் அல்லாஹ்வுக்காக வேண்டி பணிந்து போகின்றானோ அவனை அல்லாஹு தஆலா உயர்த்துகின்றான் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் முஸ்லிமில் 2588 இலக்கத்தில் பதிவு செய்யப்பட்ட செய்தியிலே சொல்கிறார்கள். இதே போன்று அல்லாஹு தஆலா சூரத்து சபாயிலே சொல்லி காட்டுகின்ற பொழுது, வமா அன்ஃபக்தும் மின் ஷைஇன் ஃபஹுவ யுஹ்லிஃபுஹு, நீங்கள் செலவழிக்க கூடியதை அல்லாஹு தஆலா உங்களுக்கு பின்னால தருவான், அதை மாற்றீடாக அல்லாஹ் தருவான், அதை என்ன செய்ய மாட்டான், அப்படி இல்லாமலாக்கி விட மாட்டான் என்று அல்லாஹு தஆலா தெளிவாக சொல்கின்றான். அன்புக்குரியவர்களே, தொடர்ந்து அந்த வசனத்தில் கடைசியில் சொல்லும்போது வஹுவ கைருர் ராஸிகீன், அவன்தான் உணவளிப்பவர்களில், அதாவது வாழ்வாதாரம் வழங்குவோர்கள் மிகச்சிறந்தவனாக நான் இருக்கிறான் அல்லாஹு தஆலா